guys, I'm the Lakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கான டாபிக் எந்த அளவு இம்பார்ட்டண்டா இருக்க போதோ அதே அளவுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படி. நம்ம தமிழ்ல இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுவோம் இல்லையா? எனக்கு எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதே அளவுக்கு சாக்லேட்டும் பிடிக்கும். நான் எந்த அளவுக்கு டிவி பார்க்கறனோ அந்த அளவுக்கு நான் படிச்சிருவேன். அவன் எந்த அளவுக்கு வேலை பார்க்கறனோ அதே அளவுக்கு தான் நானும் வேலை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ், அதாவது எந்த அளவுக்கு இது நடக்குதோ அதே அளவுக்கு இதுவும் நடக்கும் அப்படின்னு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி, ஈக்குவலாக ஒரு விஷயம் பேசுகிற மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் தமிழில் ரொம்ப காமனாக பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம இப்போ டிரெக்டாக சென்டென்சஸே பார்த்துடலாம். சென்டென்சஸ் பார்த்தாலே நமக்கு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், எப்படி நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காஃபி எனக்கு எந்த அளவிற்கு பிடிக்குமோ அதே அளவிற்கு டீயும் பிடிக்கும். எனக்கு காஃபி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு டீயும் பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. இது எல்லா சென்டென்சஸ்க்குமே ஒரே ஒரு கீ ஃப்ரேஸ் இருக்குது. அது என்னன்னா as much as அப்படிங்கிறது. as much as அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுக்குண்டான கீ ஃப்ரேஸ் என்ன? as much as அப்படிங்கிறது தான். சரி, இது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு இதை தான் நம்ம மாற்றோம். அதே அளவிற்கு டீயும் பிடிக்கும். ஓகேவா? இதில் சப்ஜெக்ட் என்ன? எனக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது எனக்குங்கிறத வந்து நம்ம சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஐன்னு போட்டுக்கும். ஓகேவா? ஐ லைக் டீ, எனக்கு டீயும் பிடிக்கும். அப்போ ஐ லைக் டீ. அடுத்தது பாருங்க, காபி எனக்கு எந்த அளவிற்கு பிடிக்குமோ அப்படிங்கிறது இருக்கா? காபி எனக்கு எந்த அளவிற்கு பிடிக்குமோ இது எப்படி மாற்றலான்னா ஐ லைக் டீ as much as coffee. ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். பாருங்கள், ஐ லைக் டீ as much as coffee. எனக்கு காஃபி எந்த அளவிற்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு டீயும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான மீனிங். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நீ எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றியோ அதே அளவுக்கு ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிடணும். நீ எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றியோ அதே அளவுக்கு ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிடணும். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை மாற்றணும்? அதே அளவுக்கு ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிடணும் இருக்கு இல்லையா? ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிடணும். அப்போது இதில் சப்ஜெக்ட் வந்து நீ. அப்போது யூ ஷுட் ஈட் என்னது? ஹெல்தி ஃபுட். யூ ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். இப்போ வாங்க, எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றையோ இது எப்படி மாற்றலாம்? as much as ஜங்க் ஃபுட். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ரீட் பண்ணுங்க. யூ ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட் as much as ஜங்க் ஃபுட்னு சொல்லும் போதே நம்ம தமிழ் சென்டென்ஸ்க்கு உண்டான ப்ராப்பரான மீனிங் வந்து நமக்கு இங்கிலீஷில் கிடைச்சாச்சு. இப்படி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அவன் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ அதே அளவுக்கு எக்ஸசைஸும் செய்கிறான். அவன் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான்? எக்ஸசைஸும் செய்கிறான் அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் எக்ஸசைஸும் செய்கிறான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் எழுதணும், பேசணும். அவன் அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். அப்போது he exercises. ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸசைசஸ். இங்கே he வந்தனால எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கூட எஸ் சேர்த்து பேசணும். he exercises. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ இது எப்படி மாற்றலாம்? as much as he eats. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. he exercises as much as he eats. அவன் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸும் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இதோட யூசேஜ் என்ன, as much as அப்படிங்கிறது என்ன மாதிரியான யூசேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸும் பாருங்கள்.
அவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ, இந்த அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு செலவு செய்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு செலவு செய்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு விளையாடுறாங்களோ, எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது தான் அந்த as much as அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி பாருங்கள், இதில் எது நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றணும்? செலவு செய்கிறாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். சப்ஜெக்ட் என்ன? அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அவர்கள். தே செலவு செய்கிறதுக்கு வந்து ஸ்பெண்ட், தே ஸ்பெண்ட், அவ்வளோதான். ஸ்பெண்ட் மணி அதெல்லாம் தேவையில்லை. தே ஸ்பெண்ட் அப்படின்னு போட்டாலே செலவு செய்கிறதுன்னு அர்த்தம் கொடுத்துரும். தே ஸ்பெண்ட். அடுத்தது என்னது? எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ, as much as. சம்பாதிக்கிறதுக்கு என்ன? தே சம்பாதிக்கிறது வந்து earn அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? they spend as much as they earn அப்படின்னு சொல்கிறது. அவங்க சம்பாதிக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? earn பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நீ எந்த அளவுக்கு விளையாடுறியோ அதே அளவுக்கு படிக்கணும். நீ எந்த அளவுக்கு விளையாடுறியோ அதே அளவுக்கு படிக்கணும். அப்போ இதில் அதே அளவுக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகேவா? நீங்கிறது சப்ஜெக்ட். அப்போது படிக்கணும், அதே அளவுக்கு படிக்கணும். இந்த இடத்துல இது எல்லா சென்டென்சஸ்லையும் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, அதே அளவுக்கு படிக்கணும், அதே அளவுக்கு, அப்புறம் இங்கேயும் அதே அளவுக்கு செலவு செய்கிறாங்க நல்லா இருக்குது. பட் அந்த அதே அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஷுட் ஸ்டடின்னு சொன்னால் போதும். அந்த அதே அளவுக்கு நம்ம இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா பாருங்களேன், யூ படிக்கணுன்றது எப்படி மாறும்? யூ ஷுட் ஸ்டடி அப்படின்னு மாறுமா? அதுக்கப்புறம் இங்கே தான் எந்த அளவுக்கு விளையாடுறியோன்னு வருமா? அப்போ நம்ம இங்கே என்ன போடுவோம்? as much as அப்படிங்கிறத போடுறோம் இல்லையா? as much as you play. இப்போது இந்த இடத்துல நம்ம as much as அப்படிங்கிறது போடுறனால நமக்கு கவர் ஆகிடும். இங்கே பர்டிகுலராக அதே அளவுக்குன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷில் கிடையாது. தமிழில் நமக்கு புரியறதுக்காக இந்த மாதிரியான சென்டென்சஸ் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஆனால் இங்கிலீஷில் இந்த as much asன்னு போட்டாலே அதே அளவுக்கு அப்படிங்கிற மீனிங் நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஃபுல் மீனிங் வந்து நமக்கு கொடுக்கறனால அதே அளவுக்கு மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. யூ ஷுட் ஸ்டடி as much as you play. ஓகேவா? அடுத்தது, அவன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ அதே அளவுக்கு நான் வேலை செய்கிறேன். அவன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ அதே அளவுக்கு நானும் வேலை செய்கிறேன். அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படின்னா, நான் வேலை செய்கிறேன்னு இருக்கு. அப்போ நான் என்னன்னு போடுவோம்? ஐ ஒர்க். வேலை செய்கிறதுக்கு ஐ ஒர்க். அதுக்கப்புறம் அவன் எந்த அளவிற்கு வேலை செய்கிறானோ இதை தான் நம்ம என்னன்னு மாற்றுவோம்? as much as he worksன்னு போடுவோம். he she இட்டு வந்ததுன்னா ஒர்க்கோட எஸ் சேர்த்துவோம். ஓகேவா? ஐ ஒர்க் as much as he works அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்குண்டான கரெக்ட் மீனிங். இதில் எங்கேயுமே நம்ம அதே அளவுக்குன்னு புகுத்த முடியாது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு சாக்லேட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இல்லையா? மாற்றுங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஐ. ஓகேவா? இப்போது ஐஸ்கிரீமும் பிடிக்கும் சொல்லியிருக்கிறோம். அப்போது ஐ லைக் ஐஸ்கிரீம். எந்த அளவுக்கு, அதாவது சாக்லேட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அப்படின்னா as much as chocolate. That's it. I like ice cream as much as chocolate அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியாக அந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசிடலாம். அடுத்தது பாருங்க, அவளுக்கு படம் பார்க்க எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவு புத்தகம் படிக்க பிடிக்கும். அவளுக்கு படம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு புத்தகம் படிக்கிறதுக்கும் பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்கிறோமா? ஸோ இதை எப்படி மாற்றலாம்? அவளுக்கு ஷீ எது பிடிக்கும்? புத்தகம் படிக்க பிடிக்கும். அப்போது ஷீ லைக்ஸ் ரீடிங். ஷீ லைக்ஸ் ரீடிங் புக்ஸ். ஷீ லைக் ரீடிங் புக்ஸ். படம் பார்க்க எந்த அளவுக்கு பிடிக்குமோ as much as watching movies. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க.
she likes reading books as much as watching movies அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, அவன் எந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாடுகிறானோ அதே அளவு ஃபுட்பாலும் விளையாடுகிறான். அவன் எந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாடுறானோ அதே அளவுக்கு ஃபுட்பாலும் விளையாடுறான். அவ்வளோதான், ஈஸி. ஸோ இது எப்படி மாற்றலாம்? அவன் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட் இல்லையா? அப்போது ஹீ ஃபர்ஸ்ட்டு இந்த இதை தான் நம்ம மாற்றுவோம் இல்லையா? அப்போ ஹீ பிளேஸ் ஃபுட்பாலில் ஹீ பிளேஸ் ஃபுட்பால் as much as என்னது? கிரிக்கெட் எந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாடுகிறானோ அவ்வளோதான். he plays football as much as cricket அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, நாங்கள் பெற்றோரை எந்த அளவு மதிக்கிறோமோ அதே அளவு ஆசிரியர்களையும் மதிக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் பேரண்ட்ஸை வந்து நாங்கள் மதிக்கிறோமோ அதே அளவுக்கு டீச்சர்ஸையும் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? நாங்கள் அப்படின்னா we, ஆசிரியர்களையும் மதிக்கிறோம். இது இங்கே எப்படி மாறும்? we respect teachers. அதுக்கப்புறம் பெற்றோரை எந்த அளவு மதிக்கிறோமோ ஸோ அதை எப்படி மாற்றலாம்? as much as parents. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. we respect teachers as much as parents அப்படின்னு ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் பேசுகிற முடியும். இது எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்கு இல்லையா தமிழில், ஆனால் இங்கிலீஷில் எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேசவும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நீ எந்த அளவு செலவு செய்கிறியோ அதே அளவு சேர்த்து வைக்கணும். நீ எந்த அளவு செலவு செய்கிறியோ அதே அளவுக்கு என்ன தான் பண்ணணும்? சேர்த்தும் வைக்கணும். அடுத்தது, அவனுக்கு எந்த அளவு அவன் குடும்பத்தை பிடிக்குமோ அதே அளவு அவன் நாய்க்குட்டியும் பிடிக்கும். அவனுக்கு அவனோட ஃபேமிலியை பிடிக்கிற அளவுக்கு அவனோட நாய்க்குட்டியும் பிடிக்கும். இந்த 2 சென்டென்ஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நான் பண்ண மாட்டேன், யார் தான் பண்ணணும்? நீங்கள் தான் காமெண்ட்டில் எனக்கு கரெக்டான இதுக்குண்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லணும். இதோட இன்னைக்கான கிளாஸை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? as much as அப்படிங்கிற ஃப்ரேஸோட யூசேஜ் என்ன, அதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு பார்த்து முடிச்சிருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகேவா? நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.